ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியாவில் இருந்து நான் உங்கள் ஜமீக். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, சிலாங்கூர் மாநிலம். மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலம் இருக்குது. அந்த மாநிலத்தில் புத்ராஜயா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். புத்ராஜயா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து 2 பாலமும் 3 பாலமும் கேள்விப்பட்டேன். இப்போ வந்து நம்ம பாலத்துக்கு வந்திருக்கோம். பாலத்தை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு. இப்போ ஒவ்வொரு கம்பியும் எவ்வளோ தடிமனமாக இருக்குது தெரியுதா? கிட்ட வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தூணையை பற்றிலாங்க எவ்வளோ பெரிய தூண், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. நைட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த இடத்த. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த சைடு ஒரு பக்கம் அப்படியே போகுது, அப்படியே வளைவா. அப்படியே அங்கே அங்கேருந்து பின்னல் மாதிரி இங்கிட்ட வருது பாருங்க. அப்படியே அப்படியே இந்த பத்து பக்கம் நம்ம புத்ராஜயாவில் உள்ள மஸ்ஜித் பள்ளிவாசல் எப்படி பற்றி அழகாக பார்க்குறக்கு. பகலில் பார்த்தா இப்படி இருக்குது. இது நைட்டில் பார்த்த பக்கம் நான் லைட்லாம் போட்டு சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு ஒவ்வொரு இடமா இப்படி பார்ப்போம். புத்ராஜயாவில் பக்கத்தில் உள்ள சுற்றி பார்க்குற இடத்துல ஒவ்வொரு இடமா இப்படி பார்ப்போம். வாங்க போகலாமா? நம்ம அந்த பாலத்துக்கு கீழே பூங்கா மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே வரும்னு வந்தால் பார்க்குறதுக்கு சீன கோயில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் சீன கோயில் கிடையாது. அந்த வடிவத்தில் சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக. நான் எழுதியிருக்கேன் என்னன்னு பார்ப்போம். கல்வெட்டில் எழுதி வச்சுருக்காங்க, சீனா மலேசியா ஃப்ரெண்ட்ஷிப் கார்டன். இது வந்து சும்மா யாபகத்துக்கு இந்த மாதிரி பார்க்க அழகுக்காக கட்டிச்சுக்காம இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தாங்க இருக்குது. உள்ள இதுதான் கார்டன், ஃப்ரெண்ட்ஷிப் கார்டன் போட்டிருக்காங்களே. இதுதான் கார்டன், சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வெளியே இருந்த பக்கம் வந்து சீன கோயில் நினச்சேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த பாலம் இதெல்லாம் இந்த பாலத்துக்கு கீழே தான் இருக்குது, பார்க்கு மாதிரி. அப்படியே உள்ளே வந்தோம், அப்படியே ஃபுல்லாக பூங்கா தான். சாயந்தரம் இடத்துல வந்த பக்கம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். அதில் குழுன்னு நைட்டில் பார்த்தா ஃபுல்லாக லைட் போட்டிருப்பாங்க. மரம் ஃபுல்லாக பற்றிலா ஃபுல்லாக மரங்கள் தான். ஃபுல்லாக விதவிதமான மரங்கள், செடிகள். பார்க்கு உள்ள வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கலராக போட்டு சூப்பராக அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பொழுது போகிறதுக்கு மக்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. இது வந்து ஃபுல்லாக சைக்கிள் படம் போட்டுருக்கு பாருங்கள். இது எதுக்குன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. ஆனால் சைக்கிள் வந்து பார்க்கிங் பண்ணுற மாதிரி இந்த வரிசையாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. இது வந்து இந்த புத்ராஜயா இந்த இடத்துக்கு வந்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கு பாருங்க. இது ஒரு பூங்கா மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பார்க்குக்கு முன்னாலே வந்த பக்கம் அங்கங்கே படம் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக அழகாக. இது வந்து என்னென்னா மலேசியா மக்கள், சீனர், இந்தியர், மலாய்க்காரவங்க, புலவர்க்கா மலேசியா, அதாவது இந்த நாட்டில் உள்ளவங்க அப்படியே அழகாக படம் எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வரிசையாக ஒவ்வொரு இது சொல்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. நம்ம வெளியில் போய் பார்ப்போம், வெளியில் எப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பாலத்துக்கு தான் போனோம். பைக்கு பற்றி வீடியோ எடுக்க முடியல. நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், அந்த மாதிரி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் பாலத்துக்கு கீழே வந்திருக்கோம். பாலத்துக்கு கீழே நல்லா பூங்கா மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. தண்ணி கிட்ட போய் பார்ப்போமா, என்ன போட்டு ஓடுதானே. சாயந்தர நேரம் வந்த பக்கம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அழகாக காற்று வாங்கிட்டு சூப்பராக இருக்குங்க. பார்த்துலாங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. எல்லாம் அழகாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக காத்தோட்டமாக உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்த பக்கம் அப்படியே போட் போகிறதுக்குள்ள இடம், இது ஆறு மாதிரி போகுது பாருங்க பாலத்துக்கு கீழே. அப்படியே போட்லாம் விட்ருவாங்க இருக்கேன். ஆனால் இப்போ வந்து
அடைச்சி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, உடலில் வருது. இப்போ போட்டில் நிற்கி பாருங்க, சின்ன சின்ன போட்டு. இதுதான் வழி. இது வழியாக வந்து அப்படி போட்டில் ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய இடம் அப்படி சுற்றி ஃபுல்லாக சுற்றி வரும் பாருங்க. பாருங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பாலம் இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம வந்து போகிற மஸ்ஜித் பிரிச்சுன்னு சொன்னோம்ல, அந்த மஸ்ஜித் பிரிச்சு பக்கத்தில் தான் வந்துட்டோம். இன்னும் அங்கே போகல, இனிமேல் தான் அந்த இடத்துக்கு போகணும். பார்க்குறதுக்கு அப்படியே கடற்கரை மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. அந்த சில்லுன்னு காற்று. இங்கே வருங்க, இந்த போட்டுக்கு ஃபஸ்ட் பார்த்தோம்ல சின்ன போட்டு, இதில் வந்து இங்கிட்ட வந்து நிற்கும் போது இங்கிட்ட ஏறிக்கலாம். மக்கள்லாம் இங்கே ஓரமாக உட்காந்துக்காம பாருங்க, கடற்கரை ஓரத்தில் வந்த மாதிரி. பார்க்குறதுக்கு மெரினா பீச் மாதிரி இருக்குது பார்க்க. சுற்றி ஓரத்தில் பார்த்துலாங்க மக்கள் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அழகாக பொழுதுபோக்கு சூப்பர் இடங்க இது. மலேசியாவில் வந்து மரம் தாங்க, எங்கே பார்த்தாலும் மரத்தை பற்றிலாம். மரமே ஒவ்வொரு மரமும் அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. அது இந்த சுற்றி பார்க்குற இடத்துல பார்த்திலாக்கும் இன்னும் சூப்பராக வச்சுருக்காங்க மரம்லாம். இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு மேலே போய் பார்ப்போம் எப்படிங்க. இந்த படியில் ஏறி வர்றதுக்கு சைக்கிளில் வந்தாமக்கும் சைக்கிளை கொண்டு வரதுக்காக போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இது கம்பி மாதிரி சைக்கிளை கூட கொண்டு வந்தாலும் அப்படியே உருட்டிக்கிட்டு அழகாக படியில் ஏற்றிட்டு வராமல் அழகாக போட்டு வச்சுருக்காங்க தெரியும். எல்லா படியிலையும் அதே மாதிரி இருக்குது, சைக்கிளை அழகாக மேலே ஏற்றுற மாதிரி. இப்போ நம்ம படியில் ஏறி வந்தாச்சுங்க பாலத்து மேலே. இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு மேலே வந்தாச்சு. பாலத்துக்கு மேலே வந்தால் லைட்டு போட்டு விட்டாங்க இப்போயே, ஆனால் அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். லேசாக தெரியுது, ஏன்னா இருட்டாக தான் அந்த லைட்டு வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இருட்டில் காமிக்கிறேன் அப்படின்னு. பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போயே லைட் போட்டாங்க தெரியுது லைட்டு வானவில் மாதிரி. இனி இருட்டாக லைட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பாலத்துக்குள்ளே நிற்கிறோம். இந்த பாலத்துலேருந்து பார்த்தாவே நம்ம ஒரு பள்ளிவாசல் போகிறோம்னு சொன்னேன்ல, அந்த பள்ளிவாசல் இருக்குது பாருங்கள். இந்த பள்ளிவாசல் பார்த்தா மஸ்ஜித் பிரிச்சு இந்த காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த பள்ளிவாசல் தான் போகிறோம். இந்த பள்ளிவாசல் பேர் தான் மஸ்ஜித் பிரிச்சிம்பாங்க. இந்த பள்ளிவாசல்லேருந்து அப்படி தண்ணி அப்படியே ஆறு மாதிரி வருது வச்சுல. அந்த ஆறு வந்து இந்த நம்ம நிற்கிற பாலத்தை கடந்து தான் போகுது அப்படியே. இவர் நம்மளோட அந்த கூட்டாளி. இந்த பாலத்தை அப்படி கடந்து போனால் அப்படியே அந்த பள்ளிவாசலுக்கு அந்த ஆறு போய் அப்படியே நேராக போகும். இதுதான் பாலம். அந்த பாலத்தை பற்றிலாம் நான் கூட அந்த பாலத்திலே அந்த கம்பியிலே லைட்டு வந்து ஃபிட் பண்ணிப்பான்னு நினச்சேன். அது என்னென்னா இந்த சைடில் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சைடில் லைட்டாக இருக்கும் பாருங்க, லைட்டு மாட்டி கிராமத்தில். அதுதான் வந்து அப்படியே ஒளி மாதிரி அங்கே கம்பியில் அடிக்குது. அந்த சைடு மாட்டி கிராமத்தில் லைட்டு காமிக்கிற பாருங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டு வந்து பாலத்து ஃபுல்லாக அந்த சைடு இந்த சைடு மாட்டி அந்த கம்பியில் அடிக்கிற மாதிரி ஒளி அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நைட்டில் பார்த்தோமாக்கும் அந்த கம்பி ஃபுல்லாக லைட் எரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போயே பார்த்தா லேசாக தெரியுது பாருங்க, தெரியுதா? அப்படியே பாலத்து கீழே பார்த்தா போட்டு போகுது பாருங்க. போட்லாம் விட்டுருக்காங்க பாருங்க. ஏன்னா இது வந்து அப்போ நான் வந்து வழியில் இல்லை, போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது வேறு வழியில் விட்டுருக்காங்க பாருங்க. போயிட்டு திரும்புது, அதோட அவ்வளோதான் பாருங்க, இதோட திரும்புது. நான் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்தேன். இந்த இது மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி போட்டுருக்காங்க அங்கே தான் போட்டு நிற்கும். ஆனால் இது வந்து வேறு பக்கம் வழி இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரில. பார்ப்போம், போகிற வழியில் இருந்தால் கூட போட்டில் போவோம் நம்ம. ஓகே மக்களே, இப்போ நம்ம இந்த 2வது பாலத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளிச்சத்துக்கு வந்து லைட் அவ்வளோ தெரியலை, அதனால் நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம். இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது இந்த பாலத்தில் வந்து லைட் எறிகிறத அவங்க காமிக்கிறேன். வாங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இந்த பள்ளிவாசலில் போய் பார்ப்போம். இந்த பள்ளிவாசலுக்கு பேர் வந்து இதாங்க, துங்கு மிஜான் ஜைனல் ஆபிதீன் மாஸ்க் புத்ரஜயா. பாருங்க மக்களே, பாருங்க இந்த அழகான கண்கொள்ளா காட்சியை பாருங்க. எவ்வளவு தத்துரமாக வடிவமைச்சிருக்காங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மலேசியாவுக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வராமல் இருந்துடாதீங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். எனக்கு தான் நான் முதல் தடவை அந்த பள்ளிவாசலுக்கு வரேன். அப்படியே உங்களுக்கும் அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சுற்றி இந்த பள்ளிவாசல் சுற்றி பார்த்தீங்களாக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆஹா, பார்க்கறதுக்கு அங்கே சூப்பராக இருக்குது பாருங்க. அதுக்கு பின்னால் ஒரு மஸ்ஜித் மாதிரி இருக்குது, அது என்னன்னு சரியாக தெரில. இந்த பள்ளிவாசல் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆஃபீஸ் தாங்க, ஆஃபீஸ் ஏரியா தான். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பள்ளிவாசல் வந்து மாடியில் இருக்குது, மாடியிலேருந்து தான் இருக்கும். பார்க்க எப்படி இருக்குது, கீழே ரோடு போய் பாருங்க. ரோட்டுக்கு நடுவில் தான் பாலம் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம நிற்கிறது வந்து நான் நிற்கிறது வந்து பாலம், அந்த மாதிரி பாலம் மாதிரி இருக்கு பாருங்க.
இங்கிட்டு போனால் அந்த சைடு இறங்கிடலாம். அப்படியே இந்த சைடு நம்ம போனால் நமக்கு பள்ளியாசுக்கு உள்ளே போய்க்கிடலாம். ஓகே மக்களை, இப்போ நம்ம அந்த மஸ்ஜித் பெருசுன்னு சொன்னோம்ல, அந்த பள்ளியாசுக்கு வந்துட்டோம். பள்ளியாசுக்கு நிற்கிறோம். பார்க்க சொல்கிறாங்க, காது விடுதா? சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறேன். நம்ம பள்ளியாசுக்கு வெளியே நிற்கிறோம். மகரிப் தொழுக்கா பார்க்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தொழுவ போவோம். அப்படியே உள்ளே வந்த பக்கம் முகப்பிலே வந்து தூண் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இதில் அது குரான் எழுத்து எழுதியிருக்காங்க பாருங்க, அழகா. அப்படியே வரிசை அழகா ஒவ்வொரு இதுலேயும் குரான் எழுத்து எழுதியிருக்காங்க. இந்த இதில் அது அப்படியே வரிசையா 1 2 3 4 5 இது இருக்குது. 5லுமே குரான் எழுத்து எழுதியிருக்காங்க. இந்த பாருங்க, இந்த பில்டிங் இருக்கா, இந்த பில்டிங்கில் அப்படி நேராக பார்க்கறதுக்கு அப்படியே பள்ளியாசல் தெரியுது பாருங்க. அப்படியே ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அப்படியே நேராக பார்த்து இங்கே பள்ளியாசல். அப்படியே நேராக உள்ளே போனால் இமாம் தொழு வைப்பார். நம்ம ஒது செய்கிறதுக்கு இந்த பள்ளியாசலேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. கீழே வந்து தான் அங்கே உள்ளே போய்ட்டு ஒது செய்யணும். ஒது செய்கிற இடத்த எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஒது செய்கிற இடத்த பற்றியில் எப்படி இருக்குன்னு, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒது செய்கிற இடமே எவ்வளோ பெருசாக இருக்குது பற்றியில். பெருநாள்லாம் வந்த பக்கம், அதாவது நோம்பு டயத்தில் வந்த பக்கம் உள்ள கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். தண்ணி எப்படி வச்சுக்காம ஒது செய்கிற இடம். இல்லை ஒரு பைப்பு திறந்தா தண்ணியை சூப்பராக இருக்குது வர்றதுக்கு. பாருங்க, பைப்பு திறந்து காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்குங்க. ஒது செய்கிற இடமே நல்ல விசாலமாக இருக்குது. ஒது செய்கிற இடத்துலையே அங்கங்கே வந்து பேன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஒது செஞ்சாலும் கொஞ்சம் நேரத்தில் ஈரமாக இருக்காது, காஞ்சி போயிடும். அந்த மாதிரி நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பென் மாதிரியே இருக்குது. எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க பற்றிலா. இந்த கல்லில் நடக்கிற பற்றிலா, நடக்கிறதே ஒரு சுகமாக இருக்குங்க. அது என்னன்னு தெரில, ஒரு வித்தியாசமாக கல்லா என்னன்னு தெரில. நடக்கிறது ஒரு மேட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், அதாவது கார்பெட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு தண்ணி இருந்தாலும் வழுக்காது, அந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒது செஞ்சுட்டோம். ஒது செஞ்சுட்டு பள்ளியாசுக்கு உள்ளே வரோம் பாருங்கள். ஒது செஞ்சுட்டு அந்த பள்ளியாசு தொழு உள்ளே வர்றதுக்கே ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு தூரமாக இருக்குது. ஆனால் நடக்கிறது தெரியாது. நம்ம வெளியில் நடக்கிறதுக்கும் பள்ளியாசு உள்ளே வந்து நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வெளியிலே பார்த்திலாங்க அவ்வளோ அழகாக வச்சுருக்கா பாருங்க. அழகாக பூந்தோட்டம் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்க. நடுவில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா அகல் மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா அழகுக்கு வச்சுருக்காங்க. வாங்க நம்ம இப்போ உள்ள பள்ளியாசுக்குள்ளே போவோம். ஓகே மக்களே, இப்போ நான் வந்து மகரிப் பாங்க சொல்லிட்டாங்க. நம்ம தொழுதுட்டு வந்து அடுத்த நம்ம வீடியோ எடுத்து காமிப்போம். பள்ளியாசல் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி இல்லாத பள்ளியாசனா இதுதான். ஆனால் ஏசி தான் இல்லை, இயற்கை காற்றுக்கும் அந்த உள்ள ஃபேன் காற்றுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, குழு குழுன்னு. இப்போ நம்ம தொழுதுட்டு வந்து அடுத்த சந்திப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து மகரிப் தொழுதாச்சு. தொழுதுட்டு பள்ளியாசை சுற்றி பார்ப்போம். இதுதான் உள் தோற்றம், பள்ளியாசல் உள் தோற்றம். எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருக்கா? நல்லா குழு குழுன்னு காத்தோட்டமா சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய பள்ளியாசலுங்க அது. அங்கிட்ட வந்து பெண்கள் தொழுவருக்காக வச்சுருக்காங்க. இங்கிட்ட ஃபுல்லாக ஆண்கள் தொழுவுறது. கீழே வந்து மேலே பார்த்த பக்கம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. இந்த பள்ளியாசல்லே அப்படியே ஓரமாக வந்த பக்கம் பாருங்க, தண்ணியாக மெத்தி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறக்கு. லைட் போட்டு ஃபுல்லாக தண்ணி தாங்க. உள்ளே இறங்கலாம் முடியாது, அழகாக வச்சுருக்காங்க தண்ணியாக சூப்பராக. நம்ம அந்த லைட்டு தெரியுது பாருங்கள், பாலம். அந்த பாலத்துலேருந்து தான் நம்ம இந்த பள்ளியாசலை காமிச்ச மத்தியில், அந்த பாலத்துலேருந்து தான். நான் இப்போ வந்து வெளியில் போயிட்டு அந்த பாலத்தை கிட்டே போய் காமிக்கிறேன். ஏசியில் கூட இந்த மாதிரி இருக்காது, சுகம் கிடைக்காது. இந்த இயற்கை காற்றுக்கும் இந்த ஃபேன் காற்றுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பள்ளியாசல் உள் தோற்றத்தை பற்றியில் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க. நல்லா குழுகுலுன்னு ஃபேன்லாம் பார்த்திலாங்க, அப்படியே தலையில் சுற்றுற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். காற்று நல்லா ஜிலுன்னு வருது. அப்படியே பள்ளியாசல் மேலே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஸ்டீல்லே செஞ்சுருக்காங்க. இதனால தான் இந்த பள்ளியாசலை வந்து மஸ்ஜித் பிர்சின்னு கூப்பிட்றாங்க. அதாவது ஸ்டீல் பள்ளிவாசல்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தமிழில் சொல்லணுன்னா ஸ்டீல் பள்ளிவாசல். ஆனால் இந்த பள்ளிவாசலுக்கு பேர் இதுக்கு மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் பேர். இது வந்து ஸ்டீல்லே இருக்கனால மஸ்ஜித் பிர்சின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பள்ளிவாசலை சுற்றி இந்த மாதிரி தண்ணியாக விட்ருக்காங்க.
இந்த தண்ணியாக இருக்கிறதுக்கும் இந்த இயற்கை காற்று அப்படியே பள்ளியாசல் உள்ளே வர்றதுக்கும் அந்த ஃபேன் காற்று கிடைக்கிறதுக்கும் அதில் அப்படியே ஏசியெல்லாம் மிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஓரத்தில் வந்து ஏசி ஏற்கொண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அது ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் போடுவாங்க போட்டிருக்கு. ஆனால் இப்போ ஓடலை. அது ஃபேனை பற்றியில் அப்படி சுற்றுதுன்னு காற்று நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அங்கங்கே இந்த மாதிரி அங்கங்கே ஃபேன் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளியாசல்லேருந்து ஏசியும் கிடையாது. இந்த ஃபேன் காற்று வெளியிலேருந்து வர இயற்கை காற்று 2 காற்றும் சேரும்போது அவ்வளோ சுகமாக இருக்குது. தொழுகிறதுக்கு அவ்வளோ அப்படியே மன நிம்மதியாக இருக்குது. ஏசியில் கூட இந்த நிம்மதி கிடைக்குமான்னு தெரில. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. நல்ல விசாலமான பள்ளியாசல். இது வந்து பள்ளிவாசல் இமாம் தொழு வைக்கிற இடம். சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான தோற்றமாக இருக்குது. இதுக்கு அப்படியே முன்னால் இமாம் தொழு வைக்கிறாருல, அதுக்கு அப்படியே முன்னால் போன பக்கம் தண்ணியாக தான் இருக்கும். பள்ளியாசல் சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கும் ஃபுல்லாக ஸ்டீலாக செஞ்சுருக்காங்க. இந்த மேலே உள்ள கோபுரமாக இருக்குதுல, அது கூடு சுற்றி உள்ளது எல்லாமே ஸ்டீல் தான். அதனால் இந்த பள்ளிவாசல் வந்து மஸ்ஜித் பிரிச்சுன்னு கூப்பிட்றாங்க. அதாவது ஸ்டீல் பள்ளிவாசல்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம அடுத்து வந்து நான் பாலத்தில் வந்து பகல் எடுத்த பற்றில அந்த பாலத்தை வந்து நைட்டில் லைட்டு போட்ட எப்படின்னு சொன்னேன் பற்றில, அந்த பாலத்தில் போய் பார்ப்போமா? போய் பார்ப்போமா? அப்படியே தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க. போகலாம். மின்னல் வெட்டுது, மின்னல் இடிமா இருக்குது, லேசாக மழை தூரிகிட்டு இருக்கு. மக்களே, இப்போ வந்து நம்ம பாலத்துக்கு வந்த பற்றில அந்த பாலத்தில் தான் நைட்டில் பார்க்க போகிறோம். இப்போ எப்போ இருக்கு பற்றில இப்போ முன்னால் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு புத்ரா மஸ்ஜித்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது அந்த பள்ளிவாசல். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தண்ணியாக காமிச்சேன் பார்த்துங்க, போட்டு வர இடம் அது தண்ணியாக வராது. அங்கிட்டு ஒரு பாலம் இருக்குது பற்றியா, இன்னொரு பாலம் நான் காமிச்சேன் போய் காமிச்சேன் பற்றியா, அந்த பாலம் அது மின்னல் விட்டுது பற்றியா. இது வந்து புத்ராஜையில் உள்ள பள்ளிவாசல். இது ஒரு பள்ளிவாசல். நம்ம போனோமே அந்த பள்ளிவாசல் இல்லை, இது வந்து மஸ்ஜித் புத்ராம்பாங்க. இந்த பள்ளிவாசலை போயிட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பள்ளிவாசல் நல்லா பெருசாக இருக்கும். இது டூரிஸ்ட் பிளேஸ் தான் இது. ஓகே மக்களே, நம்ம வந்து பாலத்தில் வந்து லைட்டு போட்டது காமிக்கணும்னு சொன்னேன். லைட்டு போட்டது வந்து பார்த்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay, bye.